ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கடா வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? இப்போ ரீசெண்டாக ஒசூரில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற அவதார் கண்காட்சியை பார்க்க தாங்க நம்ம வந்திருக்கோம். வாங்க அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே போனோன்னே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும்னு சொன்னாங்கங்க. சரி ஓகேன்ட்டு நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக உள்ளே போயிட்டோங்க. குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் 2 பேருக்கு மட்டும் எடுத்தோங்க. உள்ளே போனோடனே பார்த்தா நிறைய அவதார்லாம் இருந்துச்சுங்க. அது கீழே பார்த்தா அந்த குட்டி குட்டி ஸ்பாஞ்சு தாங்க கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏதோ ஸ்னோபால் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது எல்லாமே குட்டி குட்டி ஸ்பான்சஸை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. அவதார் எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. எங்கள் நிரோஷன் குட்டி கூட ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அவதார்லாம் பார்க்குறதால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டோட அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே போட்டிருந்த லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த அவதாருக்கும் அந்த லைட்டிங்ஸ்க்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தா அங்கே குட்டி அவதார் ஒன்று இருந்துச்சுங்க. அம்மா கீழே ஒரு குட்டி அவதார். அதை பார்த்து தான் எங்கள் நிரோஷன் வந்து ரொம்ப ஆசையாக பார்த்துட்டே இருந்தான். அங்கே அவதார் மட்டும் இல்லாமல் அந்த ரோபோட்டிக் டாய்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்கங்க. இந்த டைனோசர், அதுக்கப்புறமா வேற ஏதோ ஒரு அனிமல், இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த அவதார் குட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில போனா நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடையெல்லாம் இருந்துச்சுங்க. அங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் போனோடனே நம்மளோட 90s கிட்ஸ் மெமரிஸான அந்த கலர் பென்னு, அந்த ஒரே பென்ல 5 கலர்ஸ் எழுதுவோம்ல, அது இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சுங்க. புக் ஷாப்பு எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நேராக மேலே போனால் ஒரு ஆண்டி வந்து திரிக்கடுகம் பவுடர் வந்து வித்துட்டு இருந்தாங்க. இது வந்து சளிக்கெலாம் நல்லது, நீங்கள் வாங்கிக்கோங்க, குழந்தைக்கெல்லாம் நல்லதுன்னாங்க. பட் நாங்கள் வந்து வாங்கவே இல்லை. அவங்க வந்து டேஸ்ட் பார்த்துட்டாவது வாங்குங்க. நாங்கள் டேஸ்ட் வைஸ் நல்லா தாங்க இருந்துச்சு, பட் நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா மாப்பு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிருக்கீங்களாங்க, அந்த மாப்பு வித்துட்டு இருந்தாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தா 699 சொன்னாங்க. டெமோலாம் காட்டினாங்கங்க. ஆனால் அதுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது அப்படின்னாங்க. நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணும்போது வாரண்டி கிளைம் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் அங்கே ஒரு தாத்தா ஒன்று வித்துட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா முளைக்கட்டிய பயிரெல்லாம் நாங்கள் அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம், அது வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, குழந்தைங்களாம் நல்லதுன்னாங்கங்க. நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் டேஸ்ட்டு தாங்க பார்த்தோம். லாஸ்ட்டில் எதுவுமே வாங்கலை. பட் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட் வைஸ்மே. எங்கள் நிரோஷனுமே ஆசையாக குடித்தான். அடுத்து தாங்க எங்கள் நிரோஷனோட என்ட்ரியாக ஆரம்பிச்சிச்சு. அங்கே ஒருத்தவங்க கலர் ஸ்கெட்சை போட்டு ஊதுனா இந்த மாதிரி கலர் வருதுன்னாங்கங்க. இவன் பார்த்துட்டு எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. பட் வீட்டில் வந்து ஊதுனா அது ரொம்ப தம் கட்டி ஊத வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை. நம்ம ஊதி ட்ரை பண்ணால் அது நல்லா வருதுங்க. பட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அது. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பார்த்தா வினோத் ஆலே காணுங்க. போய் பார்த்தா பேக்கிங் திங்ஸை விசாரிச்சுட்டு இருந்தாரு. நீ வாப்பா, நம்ம இப்போ எதுவும் வாங்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கே ஒருத்தர் கம்பு, கேழ்வரகு, ராகின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வித்துட்டு இருந்தாருங்க. அவரும் எல்லாம் டெமோ கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டோங்க. இதுதாங்க நம்ம நிரோஷனுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஷூட் வந்துச்சு. அங்கே பார்த்தா இந்த மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க. நம்ம குழந்தைங்களை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நல்லா இருந்துச்சுங்க. அதுவுமே எடுத்துட்டு போயிட்டு இருந்தா ஒரு அண்ணா என் கையில வந்து 2 சோப்பை கொடுத்தாரு. எதுக்கு நான் இந்த மெடிமிக்ஸ் சோப்பை என்கிட்ட தரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லம்மா நீ இதை வச்சு டெமோ பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா திருப்பி வாங்கிக்கோங்கன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் கிளீனர், டாய்லெட் கிளீனர் இதெல்லாம் நிறையா வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ் வந்து ஆன் டைமில் கொடுத்தாவே இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு தராங்கங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி மேக்கர் சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தா 3500 சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான திங்ஸாக தாங்க இருந்துச்சு. குழந்தைங்களுக்குமே கொஞ்சம் ஒர்த்தபுளாக தான் இருந்துச்சு. திங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தான் எதுவுமே வாங்கலை. நிரோஷன் இன்னும் கொஞ்சம் வளரணும் இதெல்லாம் விளையாடுறதுக்கு. அதுக்காகவே நான் அதெல்லாம் இன்னும் வாங்கலைங்க. அவன் வந்து ஏரோப்ளேன் தான் கேட்டுட்டு இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஏரோப்ளேனை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோங்க. எல்லா கடைகளுமே போட்டிருந்தாங்கங்க. நம்மளுக்கு வந்து எதுதான் பர்ச்சேஸ் பண்ணுறதுனே தெரில, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்மளுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம என்ஜாய் பண்ணமோ இல்லையோ, குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கங்க. எப்பயுமே நம்ம ஒசூரில் சுற்றி பார்க்குறதுக்கு இடமே இல்லாததால நம்ம அழகாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. வந்து இந்த கிச்சனுக்கு தேவையான இந்த ப்ரஷ் மட்டும் வாங்கினாங்க. நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ்மே ஓகே தான். நெக்ஸ்ட் பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச அல்வாலாம் வித்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா இருந்துச்சுங்க. எந்த கடையை தான் பார்க்குறதுனே தெரில. கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தா கூட டைம் இருந்திருக்குமான்னு தெரில. அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்பைடர் பார்த்தா அழகா போட்டா செவத்துல போட்டா இந்த மாதிரி பெல்ட் அடிச்சே வருங்க. வினோத்தை பார்த்தா போயிட்டு அங்கே ஏதோ தேய்ச்சிட்டு இருந்தாரு. என்ன பண்ணான்னு கேட்டால் மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா அங்கே நிறையா பிக்கல்லாம் டேஸ்ட் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு அண்ணா இருந்துட்டு இது வந்து கம்பு இருந்தாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கினாங்க. நான் நல்லா சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து டெய்லி சாப்பிட்றதுக்குலாம் அது எனக்கு பிடிக்காது, அதனால வாங்கலை. பஞ்சகவிய விளக்கு பற்றி கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனால் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவரே அந்த விநாயகர்லாம் வித்துட்டு இருந்தாரு. நிறையா ஷாப்லாம் இருந்துச்சு. அங்கே ஒரு ஜோக்கர் வேற வந்து நிரோஷன் வந்து ஒம்பிழுத்துட்டு இருந்தாரு. நாங்கள் அந்த டைம் தான் சூப் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். என்னடா திடீர்னு யாரோ வந்து நம்ம நிரோஷன் விளையாண்டுட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா ஒரு ஜோக்கரு. அவர் சூப்பராக பேசினாருங்க.
நிரோஷன் தான் கொஞ்சம் பயந்து அவங்கள பார்த்துட்டு. அதுக்கப்புறமா மெஹந்திலாம் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது ஃப்ரீலாம் இல்லைங்க. பார்த்தா அந்த பொண்ணு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போட்டு விட்டுருந்துச்சு, பெரியவங்களுக்குலாம் போட மாட்டாங்களாம். நாங்களும் அதை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருந்தா. ஒரு மேஜிக் மேன் வந்து உனக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும்னாரு. அவன் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கணும்னு அவனோட கையில ஸ்ட்ராபெரி வரைஞ்சி கொடுத்தாருங்க. அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு தாத்தாங்க, இதெல்லாம் டிவியில தான் நான் பார்த்துருக்கேன், ரியலாக நேரில் பார்க்க செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒருத்தவங்கள பார்த்தா அப்படியே வரைஞ்சிட்டு இருந்தாருங்க. சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பலூன் ஷூட் கேமு, நம்ம எப்பயும் பால் உருட்டி விளையாடுவோம்ல, அந்த கேம் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளில வரப்ப பார்த்தா அங்கேயுமே நிறையா புக் ஷாப்லாம் இருந்துச்சுங்க. நிரோஷன் குட்டிக்கு பிடிச்ச கேம்ஸ், ட்ரெயின் கேம்லாம் இருந்துச்சு. பட் அவனை வந்து நாங்கள் விளையாட சொன்னோம், அவன் தான் வேணான்னு சொல்லிட்டான். இதோட ஆட்ல போட்டிருந்தாங்கங்க, ஃபிஷ்லாம் நிறையா இருக்கும், ஃபிஷ் எக்ஸிபிஷன் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்ல பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 10 பாட்டில் வந்து ஒரு 10 ஃபிஷ்ஷை போட்டு வச்சுருந்தாங்கங்க. அதுதான் அந்த ஃபிஷ் எக்ஸிபிஷனான்னு எனக்கு தெரில. குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் க்யூட்டாக தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். வெளில வந்து பார்த்தா தான் அவுட்டோர் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ட்ராம்ப்ளிங் எல்லாமே இருந்துச்சுங்க. பட் வந்து எங்கள் நிரோஷன் எதுவுமே விளையாடவே இல்லைங்க. ஏன்டா விளையாட மாட்டேன்னு கேட்டால் இல்லை வேணாம் அப்படின்ட்டா. சரி ஓகேன்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோங்க. எல்லா கேம்ஸும் பார்த்துட்டு இப்படியே வந்தா ஊட்டி அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தாங்கங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சுங்க. ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் வாங்கி தரல, நைட் டைம்ங்கிறதால நிரோஷனுக்கு நாங்கள் அதெல்லாம் எதுவும் வாங்கி தரல. அவன் எதுவுமே சாப்பிடவே இல்லைங்க ஆக்சுவலாக பார்த்தா. அவனுக்கு அந்த டாய்ஸ்லாம் வாங்கினதே வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு போல. அதுக்கப்புறமா அங்கே ஒருத்தர் புளியோதரை வித்துட்டு இருந்தாருங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னார், விஜய் புளிசாதம் உனக்கு பிடிக்கலவா வாங்கலான்னாரு. நான் சொன்னேன், இந்த புளிசாதம் தான் நான் வீட்டிலேயே செஞ்சு தரேனே, அதே பொடியை வச்சு தான் அவங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. இந்த வாரம் எங்களுக்கு வீக்கெண்டு சூப்பராக போயிடுச்சுங்க. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. எல்லா திங்ஸும் வாங்கிட்டு. அதுவும் ஹாப்பி மைண்ட் செட்டோட தான் வந்தோம். ஏன்னா நிரோஷன் வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்கினா, நானும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கினதால நீங்களும் ஒசூரில் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. தேங்க்யூ, பாய்.